என் ஜன்னலில் தெரிவது நிலவுதானா நான் சாலையில் தொலைத்தது இவளைதானா நான் கண்டதும் காண்பதும் கனவுதானா என் கடவுளின் முகவரி எதிர்தானா பாரில் போன பெண் புறா மேகம் சென்று தேய்ந்தது வீட்டில் வந்து பார்த்தது தோட்டப்புல் வீதி பக்கம் போனது விதியை கொண்டு சேர்த்தது கடைசி தகவல் சொல்லுது காதல் ஒன்று பூக்குது என் ஜன்னலில் தெரிவது நிலவுதான் சாலையில் தொலைத்தது இவளைத்தான் Good morning. My name is Karthik. Karthik. Your name is Archana. Archana. எனக்கு தெரியும் அர்ச்சனா, உன்னால இசையை உணர முடியும். காத்துல இருக்கிற இசை உன் கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல, புரிஞ்சதில்ல. அதே மாதிரி என் மனசு உனக்கு புரியும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன் பயம் என்ன அர்ச்சனா? உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது உன்ன மாதிரி இருந்துட்டா அதானே? ஒரு வேளை அப்படி நடந்தா உன் அப்பா மாதிரி நான் ஓடிட மாட்டேன். என் குழந்தைய உயிரா வளர்ப்பேன். வாழ்க்கையில சில விஷயங்களை கேள்வி கேட்காம நம்பித்தான் ஆகணும். நீ எடுத்த முடிவு தப்புன்னு புரியும் போது அதை திருத்திக்கிற வாய்ப்பு கிடைக்காமலே போயிடலாம். இசையை எந்த அளவுக்கு நான் நேசிச்சேனோ அந்த அளவுக்கு மௌனத்தை நேசிச்சேன். ஆனா நீ தாண்டி என்னை அழ வச்சுட்ட. பழச்சிக்கிடுச்சுங்க. நல்ல தண்ணி தாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, தெரியாம நடந்துச்சு. வரங்க, மன்னிச்சுக்கோங்க. வாழ்த்து மாப்ள. என்ன மாப்ள மூஞ்செல்லாம் பூரா என்னையா இருக்கு? கவனிக்க கூடாதா? இருடா போடாடே. அவன் மறுபடியும் ஒன்னையவே தாண்டி பாக்குறேன். கல்யாண வீடே தான் பாக்குது. இம்புட்டு நகை நட்டோட அம்சமா இருந்தா யார் தான் பார்க்க மாட்டா? அவனை லூஸ்ல விடு. அப்படி இருக்கணும். ஏங்க போட்டோ எடுத்துக்கோங்க. எல்லாம் செஞ்சிருக்கீங்க. ஏய் செல்வி இங்க வா. செல்வியா? செல்வி லட்டு சாப்பிடு செல்வி. பொது இடத்துல பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? அறிவில்ல? நான் பாரதி லேண்டிங் லைப்ரரின்னு வரேங்க.
ஜெயகாந்தன் சுஜாதா புக்கு வாங்கிட்டு போனாங்க, காசு வரல ஒன்றும். என்கிட்ட எல்லா புஸ்தகம் இருக்குங்க. வேற ஏதாவது வேணுங்களா? காதல் படிக்கட்டுங்களா? இது ஆனந்த விடல வந்ததுங்க. நல்ல புஸ்தகம் கொண்டா. உங்களுக்கு பேச்சு. ஓ சரிங்க சரிங்க. அதான் ஒரு உதவி. என் பின்னாடி வர வேலைலாம் வச்சுக்காத. நான் ரொம்ப மோசமான ஆளு. 4-5 பேரை விளக்கு மாத்தல வேற அடிச்சிருக்கேன். வேணா வெளியில விசாரிச்சுக்க. இந்தா யார் ஓம் பின்னாடி வந்தா? நான் கை கழுவ தானே வந்தேன். வரவனை போய் அடி. அப்புறம் ஜெயகாந்தன் சுஜாதா புக்கெலாம் கிடைக்காதுங்க. நினைச்சேங்க தெரிஞ்சவங்க தான் உள்ள இருப்பாங்கன்னு. சிட்டுக்குருவி கடைக்கு வழி தெரியுது, வீட்டுக்கு வழி தெரியலையா? நீ பாட்டுக்கு வர வேண்டியதானே? உனக்கு ஒரு துணைக்குள்ளியா? இம்சையா போச்சு. சந்திரன் என் கட்சிக்கார பையன், கவர்மெண்ட் உத்தியோகஸ்தன். எங்க வேலை பாக்குற? பெரிய ஆஸ்பத்திரியில் கம்பவுண்டரா இருக்கும்ல. எம்புட்டு சம்பளம்? பிடிச்சது போ 5000 ரூபா. சரி கிளம்பு. ம். எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர, ஆனா என்னை தான் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. மீனாட்சி அம்மன் கோயிலில் வாங்கினியா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சூரி, ஒரு ஸ்கூல் கட்டணும். நிறைய பிள்ளைகளுக்கு நான் டீச்சர் ஆகணும். அப்போ அதில் லைப்ரரி இருக்குமா? ம், என்னை தான் உனக்கு பிடிக்கல இல்லை, அப்புறம் நான் கட்டுற ஸ்கூலில் உனக்கு என்ன வேலை? அப்படின்னுப்பா யோசனை உனக்கு? நான் பேசிட்டு இருக்கேன்ல. நீ கட்டுற ஸ்கூலில் என்னைய கட்டி வச்சு அடிக்க போகிறாங்க பாரு. அடிக்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா என்னையும் சேர்த்து வச்சு தான் அடிப்பாங்க. நான் கிளம்புறேங்க. ஏய் சாரி. என்ன சத்தம்? அப்பா வராருன்னு நினைக்கிறேன். அப்பா வாங்க. ஏங்க இவ்வளவு பவர் வச்சிருக்கீங்க, அங்க இருந்து ஏங்க பயந்து ஓடுனீங்க? அந்த ரவுடி பசங்க நீங்களே அடிச்சிருக்கலாம்ல. உயிர் நண்பனை இப்படி சாச்சு விட்டியம்மா. எவ்வளவு நேரம் ஒருத்தனே தூக்கிட்டு இருப்பான்? கையை கொடுங்க. வந்துட்டாங்க. அக்கா நீ தள்ளுக்கா. கை கொடுத்த ஆளை பாத்தியா? இவன் கை கொடுத்து நீ எந்திரிக்கவா? அக்கா நீங்க குழுங்கக்கா. அத்தனை ஆம்பளையில அடிச்ச ஒரு பொண்ணு இடிச்சனே உன்னால எந்திக்க முடியல. ஐயோ. சரி உன் பேர் என்ன? எதுக்கு இப்ப பேரை கேக்குறீங்க? அதாவது ஒரு ஹீரோ அடிச்சு சாச்சிட்டானப்பா. அது கதை வேற. இப்போ ஹீரோயின் அடிச்சு ஹீரோ விழுந்தா அது கதையோட பீனிங். புரியுதா? அதனாலதான் கேட்டேன், உன் பேர் என்ன? என்னக்கா சொல்றாரு? அது ஒண்ணு இல்லடா, ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் அப்ரோச் தான் வித்தியாசமா இருக்கு. நோக்கம் ஒண்ணுதாங்கிறாரு. நீ வா போலாம். சீக்கிரம் வாக்கா. நோக்கம் ஐயோ அப்பா. நோக்கம் ஒண்ணுதாமா. அப்புறம் வேற என்ன? நீ சாப்பிட்டியா? எங்க போற? திருப்பியா? அடாடி குடிக்கிறதுக்காரி என்ன என் பேரனை எந்த அளவு எடுத்துட்டு போறா? இப்ப என்ன வெட்டி முடிச்சிட்டீங்க? என்னங்க? ம் என்னாக்க பாருங்க.
அப்பா ரொம்ப நீளமா இருக்கு. கலரை பார்க்க சொன்னா நீளத்தை பாக்குறீங்க. சரி செவந்து தான் இருக்கு, அதுக்கு என்ன போ? சரி அதை விடுங்க. சரி விடு. ஐயோ என்ன? காஷ்மீர்ல என் கால் பதியணும். காஷ்மீர் ரோஜாவை கண் குளிர பார்க்கணும். அப்புறம் அங்க விடுற பனிமழையில உங்களை கட்டி பிடிச்சி நான் நடக்கணும். எப்ப என்ன காஷ்மீர் கூட்டிட்டு போவீங்க? உங்க அப்பா அதுக்கெல்லாம் காசு கொடுக்கவே இல்லையே. அப்பா பத்தி பேசாதீங்க. பின்ன என்ன, போற போக்க பார்த்தா பையனை பெத்து அங்கேயே செட்டில் ஆயிருவா போல இருக்கு. என்ன பையங்கிறீங்க? பொறுக்க போறது பொண்ணா இருக்காதா? எங்க பரம்பரையில எப்பயுமே முதல்ல பையன்தான், இங்கேயும் அப்படிதான். அவனை மிலிட்டரியில சேர்க்கணும். ஆனா என்ன மாதிரி ஒரு ஹவல்தாரா இருக்கக்கூடாது, அவர் நல்ல ஆஃபீஸரா இருக்கணும். அப்புறம் நீ என்னைக்கும் அழவே கூடாது, சந்தோஷமா இருக்கணும். உன்னை நினைக்கும் போதெல்லாம் உன்னோட சந்தோஷமான முகம் தான் என் ஞாபகத்துக்கு வரணும். போதுமா? ஐயோ என் சின்ன குட்டி அண்ணே போட்டுரும் போல இருக்கு. பிரியமான சந்தியாவுக்கு, இங்க இருக்கிற பனிமலையும் ஆப்பிள் மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் உன் நினைப்பா தான் இருக்கு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹேய், நீ எப்போ இங்க வந்த? நான் எங்க இருந்தாலும் உங்களை தானே நினைச்சிட்டு இருக்கேன். எங்க போற? நில்லு சந்தியா. எங்க ஓடுற? நில்லு நில்லு.